எடுத்துக்கிட்டீங்கன்னா காஞ்சிபுரம் பகுதியில் கால்வாய் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மழை வடிநீர் கால்வாய் அமைக்கிறேன்னு சொல்லி ஒரு 4 கிலோமீட்டர் சுற்று பரப்பளவுக்கு தோண்டி போட்டாச்சு. தோண்டி போட்டதோடு சரி எந்த வேலையும் நடக்கவில்லை. மழைக்காலம் வரப்போகிறது. மக்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றி எந்த கவலையும் எடுக்கவில்லை. மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். ரிஷிவந்தம் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா திரு வசந்த் என்கின்ற நபர் ரிஷிவந்தம் எம்எல்ஏ கோமுகி அணைக்கு அருகாமையிலே பல ஏக்கர் நிலத்தில் அவரோட பகுதியில் மணல் கொள்ளையான நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. மக்கள் தொடர்ச்சியாக ரிஷிவந்தம் பகுதி மக்கள் தொடர்ச்சியாக புகார் அளித்துக் கொண்டு வருகிறார்கள். யாருமே நடவடிக்கை எடுக்கவில்லை. மயிலாப்பூர்ல பாத்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு வீடு புதுசாக கட்டித்தரும் சொல்லி வேலை ஆரம்பித்து பல ஆண்டு காலமாகி மிக மெத்தனமாக வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வீடெல்லாம் தீப்பெட்டி சைஸ் 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறைச்சிட்டாங்க. அங்கேயும் மக்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதியும் இருக்கக்கூடிய திமுகவின் சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக மக்கள் மனநிலை பெரிய அளவில் இருக்கு. அதை விட கவுன்சிலர்ஸ், பஞ்சாயத்து தலைவர்கள் இவர்கள் பண்ணக்கூடிய அட்டூழியம் அதுக்கு மேல இருக்கு. சில